வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஏஐ டூல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கர்னாலா ஏஐ. இந்த ஏஐ டூல், இந்த டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு, பிஸ்னஸுக்கும் டே டு டே லைஃபுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் நாம இந்த டூல் கிரனோலா ஏஐ அப்படின்ற டூல் என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ற சொல்யூஷனா இது இருக்க போகுது, இதுல என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம்மா. இந்த கிரனோலா ஏஐ அப்படின்ற இந்த டிஜிட்டல் டூலை பத்தி, இது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது என்ன மாதிரி பர்பஸை சார்ட் அவுட் பண்ணுது, இதுல என்னென்ன டெக்னாலஜி இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமாமா? ஓகே சார். இந்த கிரனோலா ஏஐன்றது ஒரு ஏஐ டூல் தான். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும் போது ஹியூமனைஸ் தான் நம்ம தான் எல்லா நோட்ஸுமே எடுப்போம். ஸோ இந்த கிரனோலா ஏஐ எப்படின்னா அந்த நோட்ஸ் எடுக்க விடாது. ஸோ அதுவே சம்ரைஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஒரு மீட்டிங் பேசிக்கிட்டே இருக்கும் போது அதுவே அந்த மீட்டிங்ஸான நோட்ஸ் எடுத்து கொடுத்துரும். அதே மாரி என்னன்னா அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த பாயிண்ட்ஸையுமே எடுத்து கொடுப்போம். இதனால நம்மளுக்கு என்னன்னா டைம் கண்டிப்பா சேவ் ஆகும். நம்ம தேவையில்லாம நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. அதே மாதிரி ஒரு டைம் நம்மளால நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். சில டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கே தெரியாம அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இது எப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாது. அதே மாதிரி இம்பார்ட்டண்டா என்னென்ன வேணும், என்னென்ன விஷயம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரன்ஸா ஒரு ஆக்ஷனை கொடுக்கறதுக்காக தான் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா மீட்டிங், அதாவது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போதே இது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுக்கு சொன்ன மாதிரி டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் கிரனோலா ஏஐன்றது ஒரு ஏஐ டூல் தான். ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா மீட்டிங்ஸ்ல தான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணுவாங்க. மீட்டிங்ஸ் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண நம்ம இப்போ ஒரு மீட்டிங் எடுக்கும் போது ஹியூமனைஸ் தான் நம்ம தான் நோட்ஸ் எடுப்போம். ஸோ இந்த கிரனோலா ஏஐ வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இதுவே நம்மளுக்கு மீட்டிங் நோட்ஸை எடுத்து கொடுத்துரும். இதனால நம்மளுக்கு நோட்ஸ் எடுக்கிற டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி இதுல கம்யூனிகேஷன் நிறைய பேரால மீட்டிங்ஸை அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மீட்டிங்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கும் இது நோட்ஸ் சமரைஸா எடுக்கிறதுனால நம்ம இது டாக்குமெண்டேஷனா அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கும் இந்த மீட்டிங் நோட்ஸை சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல என்னன்னா இதுல நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுல என்னன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேணுமோ, இப்போ ஒரு சமரைஸ் இருக்குன்னா அதுல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை சம்ரைஸ் பண்ணி சின்னதாவே சம்ரைஸ் பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு தேவையான என்னென்ன நம்மளுக்கு அது மாதிரி சம்ரைஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் போது ஒரு டெசிஷன் நம்மளுக்கு ஈஸியா எடுக்க முடியும். அதே மாதிரி இதுல என்னென்ன ஹைலைட்ஸா அந்த மீட்டிங்ஸ்ல என்னென்ன ஹைலைட்ஸா அந்த பாயிண்ட் சொல்றாங்களோ அதெல்லாமே ஹைலைட்ஸா காமிச்சிடும். அதே மாதிரி இது ஒரு எடிட்டபிள் நோட்ஸ் தான். நம்மளால இந்த நோட்ஸ்ல எடிட்டும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம சாதாவா ஒரு மீட்டிங் வைக்கிறோம்னா ஸோ அதுல சர்ச் ஹிஸ்டரிலாம் கண்டிப்பா காமிக்காது. ஜூம் மீட்டிங் வைக்கும் போது அதுல நம்ம திரும்பியும் போய் அந்த மீட்டிங்ல சர்ச் ஹிஸ்டரி அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ நம்ம இந்த கிரனோலா யூஸ் பண்ணும்போது இதுல சர்ச் ஹிஸ்டரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சாதாரணமா ஒரு பிளான் எடுத்துட்டோம்னா இதுல மொத்தம் 3 பிளான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பிளான்ஸ்ல ஒரு 14 days சர்ச் ஹிஸ்டரியை நம்மளால பார்க்க முடியும். இதுவே நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா என்ன சொல்றதுன்னா பிசினஸ் அவங்களாம் இதை எடுத்துப்பாங்க. அதுக்கு ருபீஸ் 14 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அவங்க அதை எடுக்கும் போது அவங்களுக்கு அன்லிமிட்டட் சர்ச் ஹிஸ்டரி நிறையவே இருக்கும். சாதாரண நம்ம ஃப்ரீ பிளான்ஸ்ல ஏஐ இன்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ சர்ச் ஹிஸ்டரி அதான் சொன்ன மாதிரி 14 days தான். இதுல அன்லிமிட்டட் ஹிஸ்டரிஸ் இருக்கும். இதுனா பிசினஸ் பிளான்ல அன்லிமிட்டட் ஹிஸ்டரிஸ் இருக்கும். நம்ம திரும்பியும் கூட நம்ம அந்த நோட்ஸை போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுல ஏஐ அட்வான்ஸ் ஏஐ இன்டிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ யூனிக்கேவா அட்வான்டேஜ் என்ன சொல்றதுன்னா இதுதான்
ஹியூமன் லைக் சம்மரைஸ். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஹியூமனுக்கு ஏற்ற மாதிரியே சம்மரைஸ் வந்து பண்ணி தரோம். இதோட ஃபோக்கஸ் என்னன்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சம்மரைஸ் பண்றது தான் இதோட ஃபோக்கஸ். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெட்டரா டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். இதை யார் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா ஃபவுண்டர்ஸ், மேனேஜர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ். இப்போ ஃபவுண்டர்ஸ்னா இப்போ ஒரு கம்பெனி ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து மீட்டிங் நடத்துறாங்கன்னா, ஸோ ஃபவுண்டர்ஸ்னா நிறைய வாட்டி மீட்டிங் வந்து அவங்களால நடத்த முடியாது. ஸோ ஒரு டைம் அவங்க மீட்டிங் நடத்தும் போது அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதனா சொல்லும் போது இது சம்மரைஸ் பண்ணிச்சுன்னா, ஸோ அந்த சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்ல வந்து சேவ் ஆயிடும்ல. ஸோ நம்மளுக்கு திரும்பியும் நம்மளுக்கு எதனா தேவைப்படுற அந்த நோட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும்னா திரும்பியும் அந்த ஹிஸ்ட்ரிஸ்ல போய் நம்மளால வந்து பார்க்க முடியும். மேனேஜர்ஸும் அப்படிதான். மீட்டிங்ஸ் வந்து நிறைய வாட்டி நடத்த முடியாது நம்மளால. அதே மாதிரி தான் மீட்டிங்ஸ் முடிஞ்ச உடனே அது வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற நோட்ஸை வந்து நம்ம ஹிஸ்ட்ரிஸ்ல போய் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். ரிமோட் டீம்ஸ்னா இப்போ வந்து வீட்ல இருந்தே மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒருத்தவங்களால வந்து கம்யூனிகேஷன் வந்து சரியா இல்லாமலேயும் போயிடலாம். பட் ஆனா நம்ம இதுல அட்டென்ட் பண்ணும்போது அவங்க பேசுறது வந்து நம்மளுக்கு சம்மரைஸ் பண்ணி தரதுனால நம்ம லேட்டரா கூட நம்ம அந்த சம்மரைஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க இதைதான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இது நம்ம இதை வச்சு நம்ம ஒரு பெட்டரா ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ் பெனிஃபிட்லனா இதான் சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஐ டூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நோட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. ஸோ அங்க வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு பெட்டர் கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, நிறைய வந்து ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். பிசினஸ் மாடல் சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்ணி இருக்கு. ஃப்ரீ அண்ட் பெய்ட் பிளான்ஸ், டீம் அண்ட் என்டர்பிரைஸ் ஆப்ஷன்ஸ். அதான் ஃப்ரீ சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 14 days வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து சேவ் ஆகி இருக்கும். அதே மாதிரி ஏஐ வந்து இதுல இன்டிகிரேட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. ஹிஸ்ட்ரிஸ் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே அட்டென்ட் பண்ண மீட்டிங்ஸை வந்து திரும்பியும் போய் பார்த்துக்கலாம். டீம் அண்ட் என்டர்பிரைஸ்னா இப்போ ஒரு பிசினஸ் இருக்காங்கன்னா, ஸோ பிசினஸா ஒரு டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டீம் பிளான் அவங்க வாங்கிட்டாங்கன்னா, ஸோ இது வந்து அன்லிமிட்டட் ஹிஸ்ட்ரி. 14 days மட்டும் இல்லாம அன்லிமிட்டட் 1 year அது மாரி கூட அவங்க என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அந்த மீட்டிங்ஸ்ல போயிட்டு பார்த்துக்கலாம். அதான் கிரகோலா ஏஐனா ஒரு மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே அதுக்கு நம்மளுக்கு தேவையான நோட்ஸை வந்து தானாவே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மார்ட்டரா ஒரு மீட்டிங்ஸை வந்து அட்டென்ட் பண்றதுக்கு பெட்டர் அவுட்கம்ஸ் என்னன்னா நம்மளுக்கு கிளியரா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி இது வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியாகவும். ஓகே, இது கிரனோலா ஏஐ அப்படின்ற இந்த டூல் ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கு என்னென்ன மாதிரி யூஸ் ஆகுமா? பிசினஸ் பீப்புளுக்கு இது என்ன சப்போர்ட்டிவா? அதான் இது வந்து இந்த கிரனோலா ஏஐ சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா மீட்டிங் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆச்சுன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்மளால வந்து ஒரு கிளியரா ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ அவங்க இதைதான் சொல்ல வராங்க. ஸோ இந்த இப்போ ஒரு டாஸ்க் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் புக் எல்லாம் இருக்குல்ல. ஸோ நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும் போது அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எது இருக்கோ அதை கொடுக்குற மாதிரி இதுவும் அப்படிதான். அவங்க அந்த டாஸ்க் வந்து சொல்லிட்டே இருக்கும் போது அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை ஹைலைட்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணி காமிப்போம். ஸோ அதனால வந்து நம்ம டாஸ்க் எதனா இருந்ததுன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி சீக்கிரமா முடிச்சிருவோம். ஓகே, இப்போ நோட்புக் எல்எல்எம் அப்படின்ற ஒரு அந்த ஏஐ டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு யூடியூபோடைய வீடியோவை லிங்கை வந்து அதுல கொடுக்குறேன் அப்படின்னா அந்த யூடியூப்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு சம்மரைஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறேன். ஓகே, சோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த இதுல இருக்கா? அது இல்ல சார். ஆனா அதுக்கு பதில் வந்து இப்ப சப்போஸ் ஒருத்தவங்களால அந்த மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணவே முடியல, அதனால வந்து இப்ப அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் வேற ஒருத்தவங்க அதை அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த கிரனோலா ஏஐ உள்ள போன உடனே நோட்ஸ் சம்மரைஸ் பண்ற மாதிரி அந்த சம்மரைஸ் நோட்ஸை வந்து அட்டென்ட் பண்ண முடியாதவங்களுக்கு, கம்யூனிகேஷனே இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த சம்மரைஸ் நோட் அனுப்பிச்சோம்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எல்லாமே. அப்போ இந்த டூலோடைய முக்கியமா அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 பேஜ் இருக்கிற ஒரு பிபிடியை ரெடி பண்றேன். அந்த 15 பேஜ் பிபிடியை வந்து பார்த்தோம்னா மீட்டிங் வந்து 2 மணி நேரம் நடக்கும். ஆனா
15 பேஜ் பிபிடில வந்து பார்த்தோம்னா 15 பேஜ் தான். அதை வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்ல படிச்சிடலாம். அப்போ 2 hours அந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிபிடில இல்லாத சில விஷயங்கள் எல்லாமே அங்க டிஸ்கஸ் நடந்திருக்கு. சோ அது ஹைலைட்ஸா அது கொடுக்குறோம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் போது நம்ம இந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது அவங்க பார்க்கறவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே சோ அது வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மீட்டிங்ல நம்ம கூட இருந்து ஃப்ரெண்டே கிட்ட கேட்டோம் அப்படின்னா கூட அவரால் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 hours வந்து யாராலுமே வந்து ஃபுல்லா உட்காரவே முடியாது. பட் ஆனா இந்த டூல் இருக்கிறதுனால சோ அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்றாங்களோ ஒண்ணு விடாம, அதாவது இன்ஃபர்மேஷனை எதுவுமே மிஸ் பண்ணாது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா கேதர் பண்ணிட்டு அது ஒரு நோட்ஸா கொடுக்கறதுனால நம்ம மத்தவங்களுக்கு வந்து ஈஸியா ஷேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கிரனோலா டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ டூல் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரி எல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது? ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், சோ அது ஒரு நோட்ஸ் கொடுக்குறதுல அந்த நோட்ஸ் வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பும் போது அவங்க பார்ப்பாங்கல்ல, சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்துடும். சோ இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, சோ நம்ம வந்து அதை வந்து அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமா ஆகும். ஓகே, இதுல மோஸ்ட் ஆஃப் த எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து இது பெனிஃபிஷியலா இருக்கும்னா டாப் 4 டாப் 5 இண்டஸ்ட்ரி அப்படின்னா யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாமா? சோ ஐடி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணலாம். ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து சம்டைம்ஸ் வந்து மீட்டிங்ஸ் வைப்பாங்க. ஒருத்தவங்க வெளியில இருக்காங்கன்னா சம்டைம்ஸ் அந்த மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. சோ இது இருக்கிறதுனால மீட்டிங், இப்ப ஜூம் மீட்டிங் நேம் அப்ப பார்த்தாலுமே நம்ம அதை அட்டென்ட் பண்ணாதான் நம்மளால அந்த நோட்ஸ் எடுக்கவே முடியும். சோ இதுல அப்படி இல்லை, இது வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டா கூட நம்மளால வந்து அதை ஒழுங்கா பார்க்க முடியும்னா கூட இது நோட்ஸ் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி தருதுல. சோ அதுல என்னன்னா முக்கியமா சொல்ல வராங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்கறதுனால இதை மோஸ்ட்லி வந்து ஐடில யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் சேல்ஸ் எப்படி சொல்றதுன்னா, இப்ப வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. சோ இப்ப ஒரு கடையில வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றாங்க. சோ இத பத்தி அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது அந்த மீட்டிங் வந்து அவங்க அப்பப்ப வந்து வைக்க முடியாது. அத சொன்னா அந்த ஹிஸ்டரிஸ் இருக்குல்ல, சோ ஒரு மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணதுக்காக அந்த ஹிஸ்டரிஸ் வந்து திரும்பியும் போய் பார்த்தோம்னா சோ இந்த ப்ராடக்ட்ல வந்து இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்ப சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பியும் போய் செக் பண்ணிக்க முடியும் அந்த ஹிஸ்டரிஸ்ல. ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தோம்னா டாப் சேல்ஸ் மேனேஜர் மீட்டிங் அப்படின்னா சிலர் வந்து டாப் பர்ஃபார்மர் இருப்பார். அப்போ அந்த டாப் பர்ஃபார்மரா எப்படி வந்தாருன்றது அந்த மீட்டிங்ல வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் பண்றது அவர் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கஸ்டமரை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன், என்ன மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணேன், எந்த டேட்டாஸ் மூலமா அவர் கன்வின்ஸ் ஆனாரு, எந்த விஷயம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம பேசுறது நோட்ஸா இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங் அட்டென்ட் பண்ணவங்களே ஃபியூச்சர்ல அதை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க திரும்பி அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். ஓகே, வேற யாருமா இதை யூஸ் பண்ணாங்க? ஃப்ரீலான்சர்ஸ், அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஃப்ரீலான்சர்ஸ். அதாவது இப்ப ஸ்டார்ட் அப்ஸ்னா ஒருத்தவங்க வந்து வீட்டுல கூட இருப்பாங்க. சோ எல்லாராலையும் பார்க்க முடியாது. சோ இப்ப இந்த மீட்டிங் நடக்கும் போது அவங்க வந்து அவங்க ஒருத்தர் மட்டும்தான் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மீட்டிங் எடுக்கும் போது அவர் எல்லா பாயிண்ட்டும் சொல்ல உடனே அதாவது கிரனோலா ஏஐல வந்து அது தானாவே அந்த பாயிண்ட்ஸ் தான் சம்மரைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டீம்மேட்ஸ் வந்து அப்புறமா பார்த்து சோ இந்த டாஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு, சோ நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இது வந்து ரிமோட் டீமுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுமா? ரிமோட் டீம்ஸ்னா வீட்ல இருந்தா மோஸ்ட்லி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து அதான் மீட்டிங் நடக்கும் போது அந்த ரிமோட் டீம்ஸ் வீட்ல இருந்தே அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து இஷ்யூஸ் கூட நிறைய பேருக்கு நடக்கும். அதனால கம்யூனிகேஷன் வந்து அவங்க பேசுறது கூட கேட்காது. பட் இதனால என்னன்னா இது வந்து அவங்க என்ன பேச வராங்களோ அதை வந்து நோட்ஸ் பண்ணி வைக்கல, எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுதான் இதோட அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிசினஸ் மேனோ ஒரு ஐடி பர்சன்ஸோ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் மாடல் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்கம்மா, இவங்களோட இன்கம் ஜெனரேஷனுக்கு என்னென்ன பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்க? அதான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணிருக்கு. ஃப்ரீ டைல் சொல்லாமே தான். ஃபர்ஸ்ட் 14 days மட்டும் அவங்களோட ஹிஸ்டரிஸ் வந்து சேவ் ஆகும்.
அந்த 14 டேஸ்க்குள்ள என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ நம்ம போய் அதுல வந்து செக் பண்ணிக்கலாம். டீம் கிளாஸ்னா எதுவும் இல்ல, அது நான் சொன்ன மாதிரி தான். நிறைய இது வந்து அன்லிமிட்டட் ஹிஸ்டரி நோட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி மீட்டிங் அட்டன் பண்ணல, எத்தனை வாட்டி மீட்டிங் அட்டன் பண்ணாலும் அத்தனை மீட்டிங்குமே அது வந்து ஸ்டோர் ஆயிடும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து வேற டேல வந்து அது தெரியல, சரி நம்ம போய் அதை செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கான ஒரு கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது ட்ரெடிஷ்னல் நோட்ஸ் டேக்கிங் மெத்தடுக்கும் ஏஐ நோட்ஸ் டேக்கிங் மெத்தடான வெர்னா ஏஐக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்? அதான் சொன்ன மாதிரி தான். ட்ரெடிஷ்னலா இப்போ இந்த ஒரு மீட்டிங் எடுக்கும் போது நம்ம நோட்ஸ் எடுப்போம்ல, இது வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணதுனால இது வந்து ஃபுல்லாவே ஆட்டோமேட்டடா தான் இருக்கும். அதுவே நோட்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வந்து இந்த மீட்டிங்ஸ்ல வந்து மோஸ்ட்லி இருக்காது. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்ல வர பாயிண்ட் வந்து கரெக்டா அவங்க அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி தந்துடும். இதோட ஆக்ஷன் என்னன்னா சம்மரைஸ் பண்றதுதான் இதோட வேலையே. காம்படிட்டர்னா யாருமா? இப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு யாரெல்லாம் காம்படிட்டரா இருக்கு? ஓட்டர் ஏஐ, ஃபெலோ ஏஐன்னு ஒன்று இருக்கு சார். ஸோ ஃபெலோ ஏஐனா இதே மாதிரி தான், பட் அதுல என்னன்னா டைம் டேபிளோட வரும். ஆனா இதுல இருக்க மாதிரி அதுல வந்து அது டைம் டேபிள் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதுல என்னன்னா இதுல அட்வான்டேஜஸ்னா ஆட்டோமேட்டிக்கா நோட்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரி இதுல வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து நிறையவே இருக்கும். அதுல வந்து அவ்வளோ இல்லை. ஓகே, இதோட காம்படிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டர், நோஷன், சிமிலர் இவங்க எல்லாமே வந்து காம்படிட்டரா வந்து இப்போ கரண்டா இருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, இது வந்து மற்றவங்களோட இது எப்படிமா டிஃப்ரெண்ட் ஆகுது? அதான் சார், இதுல அதான் கிளியர் சம்மரைஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஈஸியா வந்து ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியும். அத ஹியூமன் நம்மளுக்கு ஏற்ற அவுட்புட்டை வந்து கண்டிப்பா தரும். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை தரும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து நம்ம சிஆர்எம்லயும் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, மல்டி லைட்டிங் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல இருக்கு. தென் அதுக்கப்புறம் மீட்டிங் அனலைஸ் பண்ணி அந்த அனலைசிங் ரிப்போர்ட்டோட பண்ணிட்டு நமக்கு ஸ்மார்ட்டா ஒரு கமெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து எந்த டெசிஷனும் மேக் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த என்டையர் மீட்டிங் அந்த ஃபுல்லா நோட்ஸ் எடுக்கிறதும் எடுக்கும். இத நீ அனலைஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்ஸா இருக்கோ அதையும் நமக்கு அனலைஸ் பண்ணி தனியா கேட்டோம்னால அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஸோ யா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த கிரனலா ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டூல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டெகிரேட் பண்ணலாமா? இப்போ ஒரு சாஃப்ட்வேரோட இன்னொரு சாஃப்ட்வேர், இப்போ வந்து பார்த்தோம்னா நான் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து டேட்டா பேஸ்ல இமெயில் வாங்குறேன். அந்த இமெயில் டேட்டா பேஸ் வச்சுட்டு அந்த கஸ்டமருக்கு ரெகுலரா நான் மெயில் பண்ணலாம். அவருடைய மொபைல் நம்பர் வாங்குறேன், அந்த மொபைல்ல நான் வாட்ஸ்அப் பண்ணலாம். அவருடைய மொபைலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து மெசேஜ் அனுப்பலாம், மொபைலுக்கு கால் பண்ணி பேசலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து மெசேஞ்சர்ஸ் வந்து அனுப்பலாம். அப்போ ஒரு மொபைல்ல வந்து இத்தனை விஷயம் கம்யூனிகேஷன் இன்டெகிரேட் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இந்த டூல்ல வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணலாமா? ப்ராஜெக்டை வந்து மேனேஜ் பண்ணலாம். அதாவது ஆன்லைன் மீட்டிங் வச்சுட்டு ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது சொன்ன மாதிரியே தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இமெயில் பிளாட்ஃபார்ம்னா ஸோ நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புற மாதிரி தான் இமெயில்ஸ்ல வந்து மெசேஜ் அனுப்புறது. ஓகே ஓகே, தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் ஃபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஏஐ கிரனலா டூலை பத்தி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டூல்ஸ், பிஸ்னஸுக்கு தேவையான டூல்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டூல்ஸ், டிராவல் இண்டஸ்ட்ரிக்கான டூல்ஸ், உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸ்க்கான டூல்ஸ், எஜுகேஷனுக்கான டூல்ஸுக்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மீட் பண்ணிடும். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.